السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي ونسلم على رسول الكريم أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், பரக்கத் பொருந்திய அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், அவர்களுடைய உம்மத்தாகிய உம்மத்தே முஹம்மதியாவின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் வந்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சங்கையானவர்களே, இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனை மனிதர்களை பாழாக்கும் கேமராக்கள் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் மேன்மக்களே, இந்த உலகம் அற்புதமாக படைக்கப்பட்டது. ஏறக்குறைய 1500 ஆண்டு காலமாக இஸ்லாம் மிக தெளிவாக, மிக கம்பீரமாக உலகத்தில் எந்த மதமும் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் இப்படித்தான் என்று எடுத்து சொல்லவில்லை, இஸ்லாம் மார்க்கத்தை தவிர. அழகான வாழ்வியலை அற்புதமாக சொல்வதோடு நிப்பாட்டவில்லை, அதை வாழ்ந்து காட்டுவதற்காக ஒரு அற்புத நபியை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அனுப்பினான். அந்த நபிதான் நம் உயிருக்கு உயிரான, உயிருக்கும் மேலான ஹாத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்றுவித்த இந்த இஸ்லாமிய மார்க்கம், அவர்களால் சொல்லப்பட்ட தீன் ஷரியத், இன்றைக்கு ஹிஜ்ரி 1500 ஏறக்குறைய 1500 ஆண்டு காலம் தொட்டுவிட்டாலும் பெருமானார் பிறந்த வாழ்க்கை ஹிஜ்ரி 1447 நாம் இருந்தாலும் ஒரு விதமான ஒரு குறை முஸ்லிம் சமூகத்துக்கு இருந்துட்டு இருந்தது. முஸ்லிம் சமூகத்துக்கிட்ட ஒரு விதமான ஒரு பலகீனம் இருந்துகிட்டே இருக்கு. அது எப்படிப்பட்ட பலகீனம், எப்படிப்பட்ட குறை? பொதுவாக உலகத்திலுள்ள எல்லா மனிதர்களையும் பாழாக்கக்கூடிய குறை, குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தில் முஸ்லிம்களை பாழாக்கக்கூடிய குறை, அதுதான் கேமரா. இன்றைய வயதான 70-80 வயது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கேமரானா என்னன்னு தெரியாது. அது ஒரு ஆங்கில வார்த்தை. அவங்களுக்கு நாம புரியும்படி சொல்வதா இருந்தா, உங்களை அப்படியே படம் பிடிச்சு காட்டுற ஒரு கருவி என்று சொன்னால் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அப்படி இன்றைய 70-80 வயது ஆண்களுக்கு கூட கேமரா என்று தெரியாத ஒரு காலத்தில் ஒரு சமூகம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்குன்னா, ஒரு நல்ல வழியில் அவங்களாம் வந்திருக்கிறார்கள். 80 வயது வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்திருக்கிறார்கள், நேரங்களை சிறப்பாக கழித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய ஜென்ரேஷன், இன்றைய தலைமுறை 20 வயதிலிருந்து 15 வயதிலிருந்து கேமராவுடைய தொடர்பு, பார்ப்பதையெல்லாம் காண்பதையெல்லாம் படம் பிடிக்க வேண்டும், வீடியோக்களாக எடுக்க வேண்டும், இணையதளங்களிலே வலைதளங்களிலே அதை நாம் பதிக்க வேண்டும், அதன் மூலம் நாம் பிரபலம் அடைய வேண்டும் என்று ஒரு சமூகத்திலே, குறிப்பாக முஸ்லிம்களில் தீனை புரிந்து கொள்ளாத முஸ்லிம் சார் செய்யக்கூடிய ஒரு நவீன ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு மார்க்கத்திலே உருவாகியிருக்கு. அன்பார்ந்தவர்களே, உலகில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் ஒரு நொடியில் படம் பிடிக்கக்கூடிய ஆற்றலை, அந்த காந்த சக்தி அல்லாஹ் தஆலா மனித மூளைக்கு தந்து, அந்த மனிதன் அந்த கருவியை கண்டுபிடித்து அதை செல்போனுக்குள்ளே புகுத்தி, இன்றைக்கு உலகில் உள்ள எல்லாருடைய உள்ளங்களிலும் ஒரு காலத்திலே மாப்பிள்ளை போட்டோ வேண்டும் என்றால், மணமகள் போட்டோ வேண்டும் என்றால் ஸ்டுடியோக்கு போட்டோ எடுக்க போக வேண்டும். இன்றைக்கு எதுவுமே வேணாம்,
உட்கார்ந்த இடத்திலேயே மாப்பிள்ளை எந்த கோலத்தில் இருக்கிறார், இப்ப என்ன கோலத்தில் மணமகள் இருக்கிறார் என்ற அப்டேட் வரைக்கும் அப்படியே போட்டோ பிடித்து நிதர்சனமாக தத்துருவமாக வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற அளவுக்கு இன்றைக்கு நவீனங்கள் உச்சத்தில் வளர்ந்திருக்கிறது. அப்படி ஒரு நொடியில் எல்லாவற்றையும் படம் பிடிக்கக்கூடியது கேமரா என்று சொன்னால் அது நிறைய ஆகாது. சத்தியமா அது கேமரா தான். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிட்டோம். இதே உலகத்தில் தான் மனிதர்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களையும் தீய காரியங்களையும் கேமராக்களை விட மிக கவனத்தோடு அதிக பொறுப்புகளோடு அதிக சிந்தனையோடு அல்லாஹ் சொன்ன வேலையை செய்ய ஆகணும் என்ற அந்த உள்ளச்சத்தோடு செய்யக்கூடிய மலக்குமார்கள், அந்த மலக்குமார்களுக்கு கிராமம் காத்திபின் என்று சொல்லுவார்கள். அது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொட்டு இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அந்த 2 கேமராக்கள், கிராமம் என்ற கேமராவும் காத்திப் என்ற கேமராவும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த 2 கேமரா இந்த சமூகம் மறந்துருச்சு. அந்த கேமரா உள்ளவர்கள் என்ன எழுதுகிறார்கள், என்ன பதிவு செய்கிறார்கள், இது ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. குல்லுமன் அலையா ஃபான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும். அது உள்ளவை எல்லாம் அழிந்து போகும். அதில் நீங்கள் வச்சுக்கிற கேமராவும் அழிஞ்சு போகும். நீங்கள் என்னெல்லாம் படம் பிடிக்கிறீங்களோ, என்னெல்லாம் பதிவு செய்கிறீங்களோ எல்லாம் ஒரு நாள் ஃபனா. ஆனால் உங்களோடு அல்லாஹ் பொருத்தினான கேமரா, கிராமம் என்ற கேமரா, காத்திப் என்ற கேமரா, அது ஒரு நாளும் அறியாது. அந்த ரெக்கார்டு அல்லாஹ் அப்படியே போகும். அணு அளவு நீங்கள் தவறு செய்திருந்தாலும் அதை பதிவு செய்திருப்பார்கள். அணு அளவு நீங்கள் நன்மை செய்திருந்தாலும் அதையும் பதிவு செய்திருப்பார்கள். அப்படி அல்லாஹ்வால் தரப்பட்ட கிராமம் காத்திப் என்ற அந்த கேமராக்களை முஸ்லிம் சமூகம் மறந்துவிட்டு ஏதோ இவர்கள் வானத்திலிருந்து புதிதாக குதித்தவர்களை போன்று, ஏதோ பூமியிலிருந்து புதிதாக எடுத்து வந்ததை போன்று இன்றைக்கு கேமராக்களை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் படம் பிடிப்பது, எல்லாவற்றையும் வீடியோக்களாக எடுப்பது, எல்லாவற்றையும் அவ்வப்போது கரண்ட்டுகள் போய்விட்டா, மின் துண்டிப்பு ஏற்பட்டுட்டா, நேரங்காலம் போகலன்னா, வேலை ஓடலன்னா, எதெல்லாம் படம் பிடிச்சோமோ, எதெல்லாம் வீடியோக்களாக எடுத்தோமோ அதெல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது. உண்டார்ந்தவர்களே, சமூகத்தில் ஒரு விதமான நோய் பரவி கொண்டிருக்கிறது. முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு விதமான பெரும் நோய். அது எப்படிப்பட்ட நோய் என்று சொன்னால் அதுதான் எல்லாவற்றையும் படம் பிடிக்கக்கூடிய கேமரா நோய் இந்த முஸ்லிம் சமூகத்திலே உருவாகி இருக்கிறது. அதுதான் அனைத்து நிலைகளையும் படம் பிடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு தள்ளி இருக்கிறது. நீங்கள் கேமராவை யூஸ் பண்ணுறது தப்புன்றீங்களா? கேமராவை பயன்படுத்துறது முற்றிலும் குற்றன்றீங்களா? கிடையவே கிடையாது. இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. நல்ல விஷயங்களை பதிவு செய்யுங்கள், நல்ல விஷயங்களை புகைப்படங்களாக எடுங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், வதஆவுன் அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான விஷயத்திற்கு துணை நில்லுங்கள், தீமையான விஷயத்திற்கு ஒருபோதும் துணை போகாதீர்கள். தீமையான காரியங்களை படம் பிடிப்பது, தீமையான காரியங்களை வீடியோக்களாக எடுப்பது இஸ்லாத்தில் எந்த காலத்திலும் அனுமதி கிடையாது. எனவே நாம் எடுக்கக்கூடிய புகைப்படங்கள், காணொளிகள் அதில் பிரயோஜனங்கள் அடங்கியிருக்க வேண்டும், நன்மைகள் ஒளிந்திருக்க வேண்டும். நாம் மறைந்தாலும் நமக்கு பின்னால் வரும் சமூகம் நாம் எடுத்து வைத்ததை பார்க்கின்ற பொழுது படிப்பினைகளின் பாடங்களையும் பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புகைப்படங்கள், வீடியோக்களை எடுத்தால் இஸ்லாம் சிகப்பு கம்பளங்களை விரித்து உங்களை அழகாக வரவேற்கிறது. அதை தவிர்த்து விட்டு நீங்கள் தீமையான விஷயங்களை படங்களாகவோ புகைப்படங்களாகவோ காணொலிகளாக எடுத்தால் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் வன்மையாக பேசுகிறார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், எந்த ஒரு தீமை உங்களுக்கு வந்து அணுகுதோ அது உங்கள் கரங்களால் நீங்களே ஏற்படுத்தி கொண்டது. நீங்கள் பார்க்க போனால் நல்ல விஷயங்களை புகைப்படங்களாக, வீடியோக்களாக இருப்பதற்கு உதாரணங்கள் எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிமார்கள், உம்ராவுக்கு போகக்கூடிய ஹாஜிமார்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை படம் பிடியுங்கள். யார் உங்களை என்ன சொல்ல போகிறார்கள்? அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை அங்கு ஹஜ்ஜுடைய காலங்களில், உம்ராவுடைய காலங்களில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எல்லாவற்றையும் வீடியோக்களாக எடுங்கள். உங்களை யார் என்ன சொல்ல போகிறார்கள்? ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய காலங்களில் இஸ்லாத்துடைய அடையாளங்களாக, அல்லாஹ்வுடைய சின்னங்களாக இருக்கக்கூடிய எத்தனை அத்தாட்சிகள், சஃபா மர்வா போன்ற மலைகள், அல்லாஹ்வுடைய பைத்துல்லாஹ்வுடைய வீடு, பெருமானார் வாழ்ந்த மண்ணு, மதீனாவில் அடங்கியிருக்கிற ரௌதா ஷரீஃப், ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய கபர்ஸ்தான் மைதானம், இதையெல்லாம் படம் பிடியுங்கள், இதையெல்லாம் வீடியோக்களாக எடுங்கள். சமூக வலைதளங்கள் இதை பற்றி உண்டான விழிப்புணர்வை அதிகப்படுத்துங்கள். ஒரு முஸ்லீம் சார்ந்த பாரம்பரியத்தை வீடியோக்களாக, படங்களாக எடுத்து போடுகின்ற பொழுது அதிக பேர் பார்ப்பார்கள், நல்ல வரவேற்பு உண்டாகும்.
ஆனால் முஸ்லிம் சமூகத்தில் உள்ள வாலிபர் யுவதிகள் அது சார்ந்த புகைப்படங்களை எடுப்பது கிடையாது, அது சார்ந்த வீடியோக்களை எடுப்பது கிடையாது. இன்றைய இஸ்லாமிய யுவதிகளும் வாலிபர்களும் எடுக்கக்கூடிய விஷயங்கள் சினிமா நடிகர்களை புகைப்படங்களாக எடுக்கிறார்கள். அவர்களோடு இவர்கள் போய் நேரில் பார்க்க முடியாவிட்டாலும் நவீனத்தினுடைய வளர்ச்சி ஏஐ உதவியை கொண்டு சினிமா நடிகர்களோடு இருப்பதை போன்ற புகைப்படங்களை எடுத்து சமூக வலைதளங்களிலே போடக்கூடிய ஒரு அவல சூழலை இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இங்கு நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய கலாம் ஷரீஃப், நபியுடைய நபிமொழிகள், அல்லாஹுடைய அத்தாட்சிகள், மக்கா மதீனா போன்ற இஸ்லாம் எத்தனையோ நாடுகள் உள்ள நிறைய விஷயங்கள், நன்மையான விஷயங்கள் நாம் வாழும் தேசத்திலும் மற்ற நாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதையெல்லாம் இந்த சமூகம் படம் பிடித்து வீடியோக்களாக எடுக்காது, மாறாக அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் எல்லாவற்றையும் தான் இந்த சமூகம் படம் பிடிப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த நிலை போயிருக்குன்னா, பிறந்ததிலிருந்து திரும்ப மண்ணுக்கு போற வரைக்கும் அத்தனையும் படம் பிடிக்கிறது, எல்லாவற்றையும் வீடியோக்கள் எடுக்கிறது. குழந்தை பிறந்தால் பிறந்த குழந்தை முதல் அந்த குழந்தை வாழ்ந்து வளர்ந்து மன்னரைக்கு போகின்ற வரைக்கும் சரி, பிறந்த குழந்தை புது குழந்தை எடுக்கிறாங்க பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் அப்படின்னு வரவேற்றா மையத்தான பிரேதத்தை போட்டோ எடுப்பது மார்க்கத்தில் எங்க அனுமதிக்கப்பட்டது? இறந்து போன மையத்தை வீடியோ கால் போட்டு நான் வர முடியாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்கறது எந்த விதத்தில் அனுமதிக்கப்பட்டது? உறவுகள் வேண்டும் என்றால், உறவுடைய துவா வேண்டும் என்றால் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் தீதாரை பார்க்க வந்தே ஆக வேண்டும். பெரிய சவால் இருக்கு. இன்றைக்கு இஸ்லாத்துல பிறந்ததிலிருந்து மண்ணுக்கு போகின்ற வரைக்கும் அத்தனையுமே வீடியோக்களாக புகைப்படங்களாக எடுக்கக்கூடிய சமூகம் தான் இன்றைக்கு உருவாகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்பான், உங்கள் கரங்கள் செய்த தீயவற்றின் காரணமாகவே உங்களுக்கு துன்பம் வந்தது. நீங்கள் எந்த ஒன்றை செய்தீர்களோ அந்த ஒன்றினுடைய தீய கூலிதான் இன்றைக்கு நீங்கள் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்வதை போல் இன்றைக்கு நிறைய காணொலிகள், நிறைய இமேஜ் போட்டோக்கள் நன்மை தரக்கூடியதாக என்று கேட்டால் கண்டிப்பாக அது தீமை தரக்கூடியதாகத்தான் இருக்குது. தமிழில் சொல்லுவாங்க புரியவங்க ஒன்று, ஒரு விவசாய வேணாம் அதைத்தான் கேட்கப்படுகிறது. தேவையில்லாத புகைப்படங்களுக்கும் தேவையில்லாத வீடியோக்கள் எடுப்பதை பார்த்து இஸ்லாம் கேட்கிறது. நான் கேட்கவில்லை, அப்புறம் அகத்து கேட்டாலும் சொல்லியிருப்பார். இஸ்லாம் கேட்கிறது, ஒரு விவசாய இல்லையான்னு கேட்கிறது. எல்லாவற்றையும் படம் பிடிப்பதற்கும் எல்லாவற்றையும் காணொலி எடுப்பதற்கும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஃபர்ல் ஐனாது. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து தொழுக மாட்டார், லொஹர் மகரிப் இஷாவுடைய முன்பின் சுன்னத் நஃபீலை தொழ மாட்டார். ஆனால் எல்லாவற்றையும் படம் பிடிப்பார். சொல்லப்பட்டதை செய்ய தவறி விடுவார். இஸ்லாத்தில் சொல்லப்படாததை ஃபர்லுடைய அந்தஸ்தை கொடுத்து செய்யக்கூடிய சமூகம் தான் இன்றைக்கு இருக்கிறது. ஜும்மாவுக்கு முன் சுன்னத் தொழுவது சுன்னத்தாக்கப்பட்டது, ஜும்மாவுக்கு பின் சுன்னத் தொழுவது சுன்னத்தாக்கப்பட்டது. இன்றைய இந்த சமூகத்தில் எத்தனை வாலிபர்கள் ஜும்மாவுக்கு முன்னதாக வந்து ஜும்மாவுடைய நன்மை அடைகிறார்கள். அதை ஒரு வீடியோவாக ஒரு காணொலியாக போடலாம் என்பதா? கிடையாது. நல்ல விஷயங்கள் இந்த சமூகத்திலே படம் பிடிப்பதோ அதை காணொலியாக மாற்றுவதோ அது உலக மக்களுக்கு பரப்புவது என்பது முஸ்லிம் சமூகத்திடத்திலே முற்றிலும் குறைந்த வண்ணமாகவே இருக்கிறது. அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலும் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்களும் சரி, அவர்களை ஒட்டி வாழ்ந்த மற்ற சஹாபாக்களும் சரி எப்படி வாழ்ந்தார்கள்? ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் ரசூலுடைய வாழ்க்கையை பார்த்து மற்ற சஹாபாக்கள் நாசமா போனாங்களா? மற்ற சஹாபாக்கள் தாழ்வான நிலைக்கு போனாங்களா? இல்ல அவங்களுடைய வாழ்க்கை பாலா போயிடுச்சா? ரசூலுடைய வாழ்க்கையை பார்த்த அத்துணை சஹாபாக்கள் வாழ்க்கையும் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை போன்று அழகாக ஜொலித்தன. வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் நீங்கள் பார்க்கிறீர்களோ அத்தனையும் என் தோழர்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தூரத்திலிருந்து நீங்கள் நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தெரியும். சின்னதா தெரிகிற அந்த நட்சத்திரம் எவ்வளவு கண்ணுக்கு அழகாக தெரிகிறதோ அதுபோன்று நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை பின்பற்றிய சஹாபாக்கள் வாழ்க்கை அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மிக அழகாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். ரசூலுடைய வாழ்க்கை எல்லாமே அழுகிறாங்க. இல்லைங்க, இந்த காலத்தில் கண்டென்ட் இருந்தால் தான் நமக்கு கமெண்ட்ஸ் வரும், நிறைய லைக்ஸ் வரும், நம்மளை யாரும் தெரியும். இல்லைன்னா நம்ம குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு தான் இருக்கணும். உள்ளூர் கத்திர விலை போகாது. நாம் வெளியே தெரியும்னா இந்த மாதிரி ஏதாவது திருக்குத்தனமாக பண்ணால் தான் உண்டு. ஏன்னா பேண்ட் மாட்டது இல்லாமல் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க, ஆடை சேஞ்ச் பண்ணுறதுல ஏமா ட்ரெஸ் பண்ணுறதுல ஏமா ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது. புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், ஒரு ஈதுடைய பெருநாள். அந்த பெருநாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வளாகத்தில், பள்ளியினுடைய வளாகத்தில் அன்றைக்கு உள்ள சஹாபாக்கள்
சூடானில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள், எத்தோப்பியாவில் உள்ளவர்கள் அதாவது ஈட்டியினாலும் அதே போல ஒரு விதமான கேடயத்தை வைத்துக் கொண்டு ஒரு வீர விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டு வாசலில் நின்று அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் கேட்டார்கள், தஸ்தஹீன தங்குருனி ஆயிஷா, இந்த வீர விளையாட்டை பார்க்க நீ ஆசைப்படுறியா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நஅம், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் ஆசைப்படுகிறேன். அப்படி என்றால் என் முதுகுக்கு பின்னால் வந்து நின்றுனாங்க. ஆயிஷா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுக்கு பின்னாடி வந்து நின்றாங்க. ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணமும் அன்னை ஆயிஷாவுடைய கண்ணமும் அருகிலே பக்கத்துல இருந்து இவங்க ரசூலுல்லாஹ் திரும்பினாங்கன்னா ஆயிஷா அம்மா கண்ணத்துல இடிக்கும். அந்த அளவுக்கு கரிபா நின்றாங்க. கணவன் மனைவிக்காக அந்த அளவுக்கு கரிபா நின்றவங்க ரசூலுல்லாஹ் அந்த விளையாடக்கூடிய வீரர்களை பார்த்து கேட்டார்கள், யா பஅலி இர்ஃபிதா, யா பஅலி இர்ஃபிதா, ஓ சூடான் நாட்டை சேர்ந்தவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்கள் வீர விளையாட்டை தொடங்குங்கள் என்று சொல்லி பெருமானார் தன்னுடைய அன்பு மனைவிக்கு அந்த வீர விளையாட்டையை ஒரு அற்புத காட்சி, ஃப்ரீ ஷோ பாருங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதியோடு காமிக்கிறாங்க லைவா. நாம கவனிக்க வேண்டியது, ஒரு கால் நம்ம பேசவும் இல்லை, ஒரு கால் பை சான்ஸ் சப்போஸ் நடந்துட்டா, அது போல ரசூலுல்லாஹ் வாழ்ந்த அந்த தருணத்தில் நாம் பயன்படுத்தும் இந்த கேமரா மொபைல் போன் அன்றைக்கும் ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்திருந்தால், இதே ஆப்பிள் போனு, ஐபோனு, என்னென்ன கம்பெனி அத்தனை கம்பெனி போனும் இருந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிப்பாக தொட்டிருக்க மாட்டார்கள். தொழுவதற்கு அனுமதியும் தந்திருக்க மாட்டார்கள். காரணம் என்ன, நீங்க நல்லா கவனிக்கணும். நீ இந்த வீர விளையாட்டை பார்க்கறதா இருந்தா எனக்கு பின்னாடி நில்லு, எனக்கு கரீபு நெருக்கத்தில் நில்லு, திரும்பினா இவங்க கண்ணு அவங்க கண்ணத்துல இடிக்கிற மாதிரி நின்றாங்கன்னா எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தன் மனைவியை தன்னோட அந்நியனுமா ரொம்ப இறுக்கமா நிறுத்த வச்சிருப்பாங்க. காரணம் என்ன, கணவனோடு நிற்கும் பொழுது எந்த ஆளும் பார்க்க மாட்டார். இருந்தாலும் அந்த மனைவிக்கான உணர்வுகளை மதிக்க வேண்டும். மனைவி என்னுடையவள், என்னுடைய மனைவி யாரும் பார்த்துவிடக் கூடாது என்ற தக்க பாதுகாப்பை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்கள் சொன்னால், இன்றைக்கு வீட்டில் மனைவி உட்கார்ந்துக்கிட்டு இவங்க போடுற மேக்கப்பை யாரோ ஒரு அந்நிய ஆண் பார்ப்பதற்காக வேண்டி கையில கேமராவை கொடுக்கிறார் என்று சொன்னால், அதுதான் இந்த ஜும்மாவுடைய சிந்தனை. மனிதர்களை பாழாக்கும் கேமராக்கள் கண்டிப்பாக நமக்கு தேவையே இல்லை. அந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா பார்த்தால் இன்று கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உண்டான பெருநாள் தினத்தன்று வீர விளையாட்டு விளையாடக்கூடிய அந்த பிற ஆண்களுக்கு மத்தியில் தன் மனைவியை எப்படி அழகாக நடத்தினார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு நம்மள அந்த சிந்தனை இருக்கா இல்லையா? நல்ல நாடகமோ வீடியோ போலன்னு எப்படி வருகிறார், கோச்சிக்க மாட்டாங்களா, அதெல்லாம் சரி வருமா என்று நம்மள நிறைய பேர், அதே ஒரு புதிய வியாதி மாதிரி. நீங்க போடுறதுனா யார் என்ன கேட்க போறா? நீங்க ஒரு ஆலிம்சாவா இருக்கிறீங்க, சமூக சேவகரா இருக்கிறீங்க, இல்ல நீங்க பப்ளிசிட்டியா இருக்கிறீங்க, நல்ல விஷயங்களை போடுங்க. யார் வேணாம்னா பெருநாள் என்று பெருநாளுடைய சிறப்பு சொல்லுங்க. பெருநாள் என்று பெருநாள் சிறப்பு சொல்றது இல்லை. இவங்க அடுப்பாங்கரையில் இருக்கிற சட்டியில் இருக்கிற அந்த ஸ்வீட்டு சேமியா கஞ்சினுடைய சிறப்பு யார் கேட்டா யாருக்கு தெரியாம இருக்கும் போது இதெல்லாம் தேவையானது என்று கேட்டால் தேவையற்றது. இன்றைக்கு பெருநாள் வந்துவிட்டால் முஸ்லிம் சமூகத்திடத்திலே காலையில் எழுந்ததிலிருந்து அந்த பெருநாள் சாயங்காலம் பொழுது கழிகிற வரைக்கும் எல்லாமே புகைப்படம், எல்லாமே வீடியோ. ஒரு நன்மை கிடையாது. ஒரு நன்மை என்ன, அதுல ஒரு சந்தோஷம். ஒரு சந்தோஷம் என்றால் நீங்கள் எடுத்து உங்களோடு வைத்துக் கொள்ளலாம். அதை சமூகத்திலே பரப்புவது என்பது, அடுத்தவர்கள் பார்வைக்கு கொண்டு செல்வது என்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது. உன் மனைவியோடு நீ சந்தோஷமாக ஒரு நல்ல புகைப்படத்தை எடுத்துக் கொள்வதற்கு உனக்கு அனுமதி உண்டு. ஆனால் உன் மனைவியோடு நீ நிற்பதை வேறு ஆண் பார்ப்பதற்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? இதைதான் நாம் யோசிக்க வேண்டும். மனிதர்களை பாழாக்கக்கூடிய கேமராக்கள் இந்த உம்மத்திற்கு தேவையான கேட்டால் அவசியம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த உம்மத்து கொஞ்சமும் கூட சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த காரியத்தை செஞ்சா நன்மை, எந்த காரியத்தை செஞ்சா தீமை என்பதை கூட அடிப்படை விளங்காமல் ஒரு சமூகம் வாழணும்னு சொன்னா அது நாம தான் இருக்க முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்டானா இல்லையா, உங்கள் கரங்களாலே உங்களுக்கு நாசத்தை உண்டாக்கிக்காதீங்க. அல்லாஹ்வா நமக்கு ஐபோன் வாங்கன்னு ஐடியா கொடுத்தான். ஏதோ நவீன பெரியாம வளர்ச்சி நம்ம வாழும் காலத்துல கண்டிப்பா அத்தியாவசிய தேவை வாங்க வேண்டியதுதான். அதற்காக வேண்டி 24 மணி நேரமும் பல்வழக்கு துவக்கத்திலிருந்து இவன் ஷூ மாட்டுகின்ற வரைக்கும் இவன் வீட்டை கேட்ட திறந்து வரும்போது அதுக்கு ஒரு வாட்ச்மேன் வீடியோ, எல்லாவற்றையும் இதுல நன்மை தரக்கூடியதான். அப்படி குர்ஆன் நீங்க பார்த்து ஓதுற மாதிரி ஒரு வீடியோ காணவே.
அப்படி நீங்க நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்ற மாதிரி ஒரு வீடியோ காணுமே, எல்லாம் உலகம் சார்ந்ததாகவே இருக்கிறது. அல்லாஹ் கபர்ல மறுமையில இதான் முதல்ல கேட்பானா? நீங்க ஒரு கேள்வி எழுப்பலாம், கேமராவை பத்தி எதுக்கு இவ்வளவு உயர்வா தூக்கி பிடிச்சு பேசுறீங்க? இந்த கேமரா விஷயத்துல என்ன இவ்வளவு பெரிய பேணுதல்? கண்டிப்பாக இந்த கேமராவில் பேணுதல் இருக்க வேண்டும். அது முஸ்லிம் சமூகத்துல கண்டிப்பா இருக்கணும். 24 மணி நேரத்துல 14 மணி நேரம் 10 மணி நேரம் கேமராக்குன்னே ஓடுது. ஒரு நாளைக்கு 15 வீடியோ 25 வீடியோ. ஒரு வீடியோக்கு குறைஞ்சது 5 நிமிஷம் போட்டு பாருங்க, எங்கேயோ போய் நிற்குது மணிக்கணக்கில். அந்த மணிக்கணக்கில் குடும்பத்தினுடைய எதிர்காலத்துக்கு சிந்திக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு சிந்திக்கலாம், குடும்ப வளர்ச்சிக்கு சிந்திக்கலாம், நாளைய நம்முடைய வளர்ச்சி எப்படி என்பதற்கு சிந்திக்கலாம். குர்ஆன் ஓதத்திற்கு குர்ஆன் ஓதுவதற்கு நேரத்தை ஒதுக்கலாம், ஷரியத்தை தெரிந்து கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்கலாம். வெறுமனே வீடியோக்களுக்கும் புகைப்படங்களுக்கும் இன்னைக்கு என்ன செய்யப்படுது குடும்பங்கள்ல? கணவன் மனைவி ஒரு ஜோடியாக, சகோதரர்கள் ஒரு ஜோடியாக, வயதான தாத்தா பாட்டிமார்கள் ஒரு ஜோடியாக, சிறுவர்கள் சிறுமிகள் ஒரு ஜோடியாக என்று இந்த கேமராக்குள்ளே ஒளிந்து கொண்டு எல்லாவற்றையும் புகைப்படங்களாக வீடியோக்களாக எடுத்துக்கொண்டு அதை பிறர் பார்க்க ஒன்றுமாகும் அல்லது தானே நேரம் கிடைக்கும் போது பார்க்க ஒன்றுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இது எல்லளவு கூட மறுமையில் உங்களுக்கு நன்மையை கொண்டாந்து சேர்க்காது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பூமியில வாழும் பொழுது ஒரே ஒரு தடவை சுபஹானல்லாஹ் என்று சொன்னால் சுவனத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மரத்தை நட்டுகிறான். ஒரு சுபஹானல்லாஹ் சொல்வதற்கு நேரம் இருக்காது. 1000 வீடியோக்களை செய்வதற்கு நம்ம வீட்டு சமுதாயத்திற்கு எல்லா நேரமும் இருக்கும். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற நிலைகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா 24 மணி நேரத்தில் பாதி நேரம் கேமராவுக்கே போயிடுச்சுன்னா மறுமையில முதல் கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ் கேட்பான் மறுமையில, உன்னுடைய வாழ்நாளை எப்படி கழித்தாய்? அஃப்னாஹு, எப்படி கழித்தாய்? இவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஹாய் ஃபாலோவர்ஸ், ஹாய் ஹாய்ஸ், ஹாய் மக்களே. இப்படியா அல்லாஹ் போய் பதில் சொல்ல முடியும்? என்னென்னமோ பெனாத்தின்னு கிடக்கிற அல்லாஹ் கேட்டேன், அல்லாஹ் என்ன வேற பதில் சொல்ல முடியும்? இல்லை, என் ஃபாலோவர்ஸுக்காக நான் வீடியோ போட்டேன், என்னுடைய ஃபேன்ஸுக்காக நான் வீடியோ போட்டேன், எனக்காக ஒரு கூட்டம் இருந்தார்கள். எல்லாம் சொல்லுவான், எல்லாரும் கூப்பிடு, அந்த கூட்டத்தை கூப்பிடு, வர சொல்லு, உன்னை விரும்பினவங்க, உனக்கு கருத்துக்களை சொன்னவங்க, உன்னை உயர்த்தினவங்க எல்லாரையும் கூப்பிடு. ஆனால் எல்லாருமே நரகத்தில் இருப்பாங்க. உன்னை யார் விரும்பினார்களோ அவர்களும் நரகத்தில் இருக்கிறார்கள். நீ அவங்களை கூப்பிடுற, நீ போகிற இடமும் அங்கதான். அல்லாஹ் நல்லடியார்களே, மொபைல் போன் அவசியம்தான், அது கேமரா அவசியம்தான். சொந்த வீட்டு காரியங்கள், நல்ல காரியங்களை புகைப்படங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் யாராவது மௌத்தா போயிட்டா ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ எடுத்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அனுப்புறது. இது ரொம்ப மார்க்கத்தை தவிர்க்கப்பட வேண்டிய செய்திகள். அதிலும் குறிப்பாக மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா நல்லா கேளுங்க, ஆண்கள் மௌத்தாயிட்டா ஆம்பளை போட்டோ வாட்ஸ்அப்ல வரும், பொம்பளைகள் மௌத்தாயிட்டாங்கன்னா பொம்பளைகள் போட்டோ வாட்ஸ்அப்ல வராது. அந்த ஷரியத்துக்குரிய குறிப்பாக பொம்பளை போட்டோலாம் வரக்கூடாது. உங்களுக்கு தெரியாதா? பொம்பளைங்க வெளியே தெரியக்கூடாது. அந்த அம்மா வாழும் பொழுது சரியத்துக்கு மாற்றமாக தான் வாழ்ந்துருப்பாங்க, ஆனால் மௌத்துல மட்டும் சரியத்துக்குரிய பிடிச்சிக்கிறது. பொம்பளை போட்டோ எப்படி வாட்ஸ்அப்ல? அப்போ ஆம்பளை போட்டோ அனுப்புறதுக்கு எட்டாச்சும் உனக்கு பத்துவா கொடுத்தாரு. சிந்திக்க வேண்டும் அல்லவா? போட்டோவே எடுக்க வேண்டாம் என்று மார்க்கம் அதற்காகத்தான் தடை செய்தது. நல்லடியார்களே, இப்படி நம்முடைய வாழ்நாட்களை இது போன்ற கேமராக்களில் நாம் அதிகம் கவனம் செலுத்துவதால் நன்மை செய்வதற்கான காலத்தை நாம் நமக்கு அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறோம். மௌத்தினுடைய பாதை நமக்கு ரொம்ப நெருக்கத்தில் தான் இருக்கு. ஒரு பெரிய மலை, அங்க ஒரு கயிறு, கீழிருந்து ஏறிட்டு இருக்கிறாங்க ஒரு 10,000 பேர் 100 பேர். ஒவ்வொருத்தரும் ஏற ஏற அடுத்தவர் ஏற முடியும். மேலே ஏறுறவர் கொஞ்சம் நிப்பாட்டினார்னா பின்னாடி வர்றவனுக்கு பெரிய ஆபத்து. அதனால எவ்வளவு கவனமா ஏறுவோம், அந்த கவனத்தோடு வாழும் இந்த உலகத்துல. அதே போலதான் மவுத் என்ற கயிறு நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் போய்கொண்டே இருக்கிறாங்க, நாம கொஞ்சம் நகர்ந்துகிட்டே இருக்கிறோம். ரேஷன் கடையில கிருஷ்ணாயில் அரிசி போன்ற மல்லிகை சாமான் வாங்குறதுக்கு கியூல நிற்போம், கொஞ்சம் கொஞ்சமாக நவுருவாங்க, நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக நவுருவோம். அது மாதிரி தான் மவுத்து பாதையிலே நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் போய்கிட்டாங்க, நாம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக வர்றோம். ஒரு நாள் கண்டிப்பாக நகர்ந்து விடுவோம். அப்படி நகர்கின்ற பொழுது நம்முடைய இன்பாக்ஸ்ல, நம்முடைய பேங்க் பேலன்ஸ் டெபாசிட்ல போல நன்மைகள் இருந்தால் நாம் நல்லவர்கள், இல்லாவிட்டால் கேமராவிலே காலத்தை கழிச்சுக்கிட்டு சொன்னா கபர்ல கொடுக்கப்படக்கூடிய அதாப் படும் மோசம் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய சூழ்நிலை கேமராவில் அதிகம் மூழ்கி போன உம்மத்தாக இருக்கிறார்.
தன்னை ரசிப்பது, தன்னை அழகுபடுத்திக் கொள்வது, தன் அழகை பிறர் பார்த்து அவர்கள் மகிழ்வது மார்க்கத்தில் வரவேற்கப்பட்டது. ஆனால் ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொண்டு அல்லது தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பொழுது வீடியோவை ஆன் செய்து அதை ஆன்லைனில், பேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் பார்க்கும் வண்ணமாக கொஞ்சம் கொச்சையாக இருந்தாலும் தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஆடை உடுத்துவதிலும் ஆடை கலட்டுவதிலும் உண்டான அளவிலும் வீடியோ பெண்கள் எடுக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவன், யூடியூபிலே பெரிய கொடி கட்டி பறக்கக்கூடியவன், தன் சொந்த மனைவி ஆடை மாற்றுவதை வீடியோ எடுத்து போட்ட போதோ களவாணி பையன். எந்த கணவனாக அந்த வேலையை செய்வானா? தன் மனைவி ஆடை மாற்றுவதை ஒரு புகைப்படம் எடுப்பதே தவறு. அதை சமூக வலைதளங்கள்ல அவனை விரும்புன்றதுக்காக வேண்டி தன் மனைவியுடைய அந்தரங்கத்தை வெளியே காட்டுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! இது வேற யாரோ செய்யறாங்க அல்ல, நம் இஸ்லாத்தில் உள்ளவர்கள் செய்கிறார்கள். காலத்துக்கு தகுந்தால் போல் விஷயங்களை சொல்ல தவறிட்டால் இது போன்ற அனாச்சார கூத்துக்கள் அரங்கேறத்தான் செய்யும். இந்த காலத்தில் ரெண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேச வேணாம்னு சொல்ல வரல, கேட்க வேணாம்னு சொல்ல வரல, கேட்கணும். ஆனா இன்றைய காலத்தில் நடக்கும் சின்ன சின்ன இந்த தவறுகளை முறையிலே நாம் கிள்ளி எறியாவிட்டால் அது மலை போன்று வளர்ந்து நிற்கும். நாளை மறுமையிலே அல்லாஹ் கேள்வி கேட்கும் பொழுது பெரும் ஆபத்தை தரும் என்றாங்க பெருமானார். முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட இன்னொரு செய்தி, ஷத்தாத் பின் அல்-ஹாத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். வரும்போது 2 பேரை குழந்தையை கூட கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகையில் இருக்கிறாங்க, சஜிதாக்கு போயிட்டாங்க. பின்னாடி இந்த ஷத்தாத் என்ற சஹாபி சொல்கிறார், ரசூலுல்லாஹ் சஜிதாவுக்கு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் எந்திரிக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி எந்திரிச்சு தலையை தூக்கி பார்த்தா ரசூலுல்லாஹ் சஜிதாவே இருக்கிறாங்க. பட்டக்கணியும் சஜிதாவில் போயிட்டார். தொழுகை முடிஞ்சு ஷத்தாத் சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் நீண்ட நேரம் சஜிதாவுக்கு என்ன காரணம்? வஹி ஏதாவது வந்துச்சா, இல்ல அல்லாஹ்ட்ட ஏதாவது தொடர்பா, இல்ல நீண்ட நேரம் சஜிதா என்ற ஒரு நியத்தா? இதுல எதுவுமே இல்லைன்னு நாங்க ரசூலுல்லாஹ். பிறகு எதுக்கு தாமதம்? சொன்னார்கள், என் 2 பேர குழந்தைகள் என் முதுகில் ஏறி சவாரி செய்து கொண்டிருந்தார்கள். எங்க தொழுகையில மேல ஏற்ற தொழுகை முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு ஜாயிஸ். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையில பேர குழந்தைகள் முதுகுல ஏறி விளையாடுற பொழுது ரசூலுல்லாஹ் தட்டி விட்டுருக்கலாம், தச்சி தூரப்போன்னு சொல்லி இருக்கலாம், எதுவுமே செய்யல, அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா நாம என்ன பண்ணியிருப்போம்? உடனே மாப்பிள்ள அந்த போன் எடு, அந்த கேமரா ஆன் பண்ணு. இன்னைக்கு தொழுகையில ஒரு பூனை வந்து மேல உட்காந்துட்டா கூட ஆல்ரெடி பள்ளிவாசல சிசிடிவி கேமரா இருந்தா பிரச்சனை இல்லை. அதை ஒரு வேணுக்குன்னு தொழுகையே விட்டுட்டு, ஜமாத்து நடக்கிற ஜமாத்தை விட்டுட்டு வீடியோவுக்கும் கேமராவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா அது அல்லாஹ்ட்ட கேள்வி எனக்கு உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பேர குழந்தைகள் தன் தோளின் மீது ஏறியதை பெரிதுபடுத்தல, அது பெரிய பசாதாக்கல, அப்படியே மெல்லோட்டமா கடந்து போயிட்டாங்க. ஆனா நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஒரு ஜும்மாவுடைய தொழுகைக்கு, ஒரு பெருநாளுடைய தொழுகைக்கு நம்மள நிறைய வெளிநாட்டில் வாழக்கூடிய வெளிநாட்டு மக்கள் கையில நீட்டா ஒரு ஸ்டிக்கு, இப்போ செருப்பு விட போறோம், இப்போ என்ட்ரன்ஸ் உள்ள போறோம், இமாமை பார்த்துட்டோம், அடுத்து எக்காமத் சொல்ல போகிறாங்க. இவர் எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லி அது நடக்க தான் போகுது. பள்ளிவாசல்லாம் திறப்பாங்க, பாங்க சொல்லுவாங்க, எக்காமத் சொல்லுவாங்க, தொழ வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. நீ வேற தனியாக எதுக்கு மைக்க பிடிச்சிங்க அதை வீடியோவில் சொல்லிட்டு கிடக்குற? இதெல்லாம் மக்கள் பார்க்கப்பட வேண்டும், தேவையில்லையே. இது இஸ்லாம் சொல்லி தந்ததா, வழிகாட்டியதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கு இந்த சமூகத்திலே இந்த நிலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதிலும் இன்றைக்கு டிசைனா நம்மள நிறைய பேர் என்ன பண்றாங்க? ஒருத்தர் 2 நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளங்கள்ல, அவர் பேர் மணி சாதியர், அவர் என்ன சொல்றாரு, ஒரு வீடியோ போட்டுட்டு அந்த வீடியோ என்ட்ரன்ஸ்ல ஜும்மா முபாரக்னு டைட்டில். ஜும்மா முபாரக், முதல்ல ஜும்மா முபாரக்கே வேணான்றாங்க, அது குழப்பத்தில் போயிட்டு இருக்கு. ஜும்மா முபாரக் போட்டார், சரி ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போறாரு ஜும்மா முபாரக்ல, சீக்கிரம் போங்க பள்ளியான்னு பார்த்தா 2 நிமிஷம் கையை இப்படியே வச்சு உட்காந்துக்கிற வீடியோ. 2 நிமிஷம் வீடியோ வேஸ்டா போகுது, இன்டர்நெட் வேஸ்டா போகுது, இவர் நேரம் வேஸ்டா போகுது. 2 நிமிஷம் கழிச்சு 2 நாளா சளி, உடம்பு சரியில்லை, அதான் வீடியோவில் வர முடியல. சரி ஜும்மா முபாரக்குன்னு போட்டாரு, ஏதோ சொல்லுவாராம் பார்த்தா, சொல்லலை. நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? அடுத்து சொல்றாரு, எப்படி 12 மணிக்கு தான் ஜும்மா, இப்போ மணி 11 தான் ஆகுது, ஒரு 12 போனால் போதும், அதை மட்டும் டைமிங் மட்டும், அவருக்கு ஒரு டைமிங் மட்டும் சொல்லிட்டு வீடியோவை ஆஃப் பண்ணிட்டார். இதில் என்ன சொல்ல வந்தார் இந்த சமூகத்துக்கு? தனிக்கு அவர் பேர் சாமி. என்ன சொல்ல வந்தார்? இன்னைக்கு இந்த சாதிக்க நாம திருத்தாவிட்டால் வருங்காலத்தில் 1000 சாதிகள் உருவாகிவிடுவார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் நாம் வாழும் இந்த உலகத்தில் நமக்கு இந்த மொபைல் போனை இலகுவாக தந்துவிட்டார் என்பதற்காக வேண்டி ஷரியத்துடைய கோட்டை மீறி வாழ்வது என்பது அல்லாஹ் ரசூல் விரும்பாத ஒரு செயல். அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் காலப்போக்கில் நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். இப்னு அப்பாஸுடைய 3 குழந்தைகள் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் சபக இலைய ஃபலஹு கதா அவு கதா.
3 சிறுவர்களை என்னிடத்தில் யார் வருகிறீர்களோ உங்களுக்கு நான் அன்பளிப்பு தருகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அப்படி அன்பளிப்பு தருன்னு சொன்னோடனே 3 பேர் ஓடி வந்தாங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, அதோட முடிஞ்சு போச்சு, சபை கலந்து போச்சு, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நாம ஒரே ஒரு 5 ரூபாய் பேனை வாங்கிட்டு அதை அவங்க கையில கொடுக்குற பாடு இருக்காப்பா, அல்லாஹ் அக்பர். அந்த வீடியோ ஆன் பண்ணிட்டு அப்படி காட்டுறது இப்படி காட்டுறது, எவ்வளவு தேவையில்லாத நேர வீண் கரையும். இதையெல்லாம் அல்லாஹ்ட்ட நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. இறுதியாக ஒரு செய்தி மனதில் பதிய வையுங்கள். தேவையில்லாத புகைப்படங்கள், தேவையில்லாத வீடியோக்கள் இஸ்லாம் எனக்கு வழிகாட்டவில்லை. தேவை என்றால் நான் எடுத்துக்கொள்வேன், ஆதாரத்துக்கு என்றால் நான் பயன்படுத்திக் கொள்வேன். எல்லாவற்றையும் விட நான் எடுக்கும் தேவையில்லாத புகைப்படம், வீடியோக்கள் அல்லாஹ் ரசூலுடைய முகப்பத்தை துண்டிக்கும் என்றால் அந்த கேமராவின் பக்கம் நான் போகவே மாட்டேன் என்ற உறுதி எடுத்தால் மட்டும்தான் நம் ஈமான் நிலையாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படி வாழக்கூடிய சமூகமாக நம்மை உருவாக்குவானாக. எதை பேசணுமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.